நம்ம லைஃப்ல எது சரி எது தப்புன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு சரின்னு படுற விஷயம் ஒரு சிலருக்கு தப்புன்னு படும். ஒரு சிலருக்கு தப்புன்னு படுற விஷயம் ஒரு சிலருக்கு சரின்னு படும். நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு எது சரின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம சரின்னு நம்புவோம். எது தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம தப்புன்னு நம்புவோம். பட் ஸ்டில் நம்மளோட காமன் சென்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது தப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எவிடென்ட்டாகவே தெரியும். நானும் டீனேஜை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். டீனேஜர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் பண்ண மிஸ்டேக்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக், என்னோட சுற்றி இருக்கிறவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி ஒரு 4 காமன் மிஸ்டேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க டீனேஜர்ஸாக இருந்து டீனேஜர்ஸ் உங்களோட வயசு வந்து 12லேருந்து 19 இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஃபர்ஸ்ட் காமன் மிஸ்டேக் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங் மேட் அட் யுவர் பேரண்ட்ஸ் கான்ஸ்டன்ட்லி. எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கிறது, கோவப்பட்டுட்டே இருக்கிறது. அண்ட் தென் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பைக் அண்ட் ஃபோனுக்காக பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணுறது, பயங்கரமாக அவங்களால வாங்கி தர முடியாத, அஃபோர்ட் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே டிமாண்ட்ஸாக வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸோட பேசியிருப்பீங்க, ஆர்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. அதாவது லைக் பக்கத்து வீட்டு பையனோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க, அவனோட டேலண்ட் வேற என்னோட டேலண்ட் வேற, இந்த மாதிரிலாம் பேசியிருப்பீங்க. பட் ஸ்டில் அந்த காமன் சென்ஸை இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதாவது பக்கத்து வீட்டு பையனோட அப்பா அம்மா வந்து மேபி ரிச்சாக இருக்கலாம், மேபி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா இருக்கலாம், அதனால அவங்களுக்கு வந்து பைக் அண்ட் ஃபோன் அதில் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குற ஒரு கண்டிஷனில் அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் ஸ்டில் அதை வச்சுட்டு உங்கள் அப்பா அம்மாவை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கு பயங்கரமாக ஃபீஸ் கட்டி உங்களை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். அது அப்படி அங்கே நீங்கள் படித்து ஒரு பெட்டர் பர்சனாகவும் பெட்டர் ஹியூமனாகவும் லைக் ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாரோ ஒரு பொண்ணோ பையனுக்கோ கொடுக்க போகிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் கேரை உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு. அண்ட் தென் அவங்க தான் உங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்காகவே அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் செகண்ட் காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை டாப்பில் தூக்கி வைக்கிறது. அதுதான் லைஃப், அதுதான் உலகம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறது. அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். தம்பி, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் கண்டிப்பாக புட்டுக்கோ, கவலைப்படாத. ஓகே, லவ் அண்ட் லஸ்ட்டுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் உங்கள் லவ்வர்கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது லவ்வே கிடையாது, அது கண்டிப்பாக லஸ்ட்டு தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் என்னென்ன அப்படின்னா லைக் அவர் ஆன்லைனில் இருந்தாங்க அப்படின்னா ஹாய் அனுப்பிட்டு அவங்க வந்து டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல, இல்லை மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல அப்படின்னா உடனே டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுது. என்னடா இது அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் கெத்து அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் லவ் யூ சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எல்லா பொண்ணுங்கக்கிட்டே எல்லா பையன்கிட்டையும் போயிட்டு கேர்ள் அண்ட் பாயாக இருந்துச்சுன்னா மாறி மாறி லைக் லவ் யூ சொல்லிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் மனநிலையில் இருக்காங்க. அது ஏன் புரியல. அது ஒன்றும் ஒரு பெரிய கெத்துலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைனா கூட பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல வருவேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லவ் அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கையை கட் பண்ணிக்கிறது. என்னடா இது அப்படின்னு இருக்கு எனக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு ஃபூலிஷான ஒரு மைண்ட் செட். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் இறங்கிறாதீங்க. அண்ட் தென் இந்த பாயிண்ட் யாருக்காக அப்படின்னா கேர்ள்ஸுக்காக முக்கியமாக. உங்களோட ப்ரைவேட் பிக்ஸை உங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஷேரே பண்ணிடாதீங்க. தேவையில்லை, அந்த பையன் கண்டிப்பாக உங்களை விட்டு ஓட தான் போகிறான். தேவையில்லாமல் உங்களோட ப்ரைவேட் பிக்ஸை இன்டர்நெட்டில் சுத்த விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் லைக் யூடியூப்ல இருக்கிற மாதிரி, மூவிஸில் இருக்கிற மாதிரி, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருக்கிற மாதிரி தான் உங்களோட லவ் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபேஷனேட் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. தேர்ட் காமன் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னெசரி ஷோயிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவேன். பிராண்டட் ஷர்ட்டு தான் போடணும், பிராண்டட் ஷூஸ் தான் போடணும், அண்ட் தென் ஐஃபோன் வச்சிருந்தா தான் கெத்து, பைக் வச்சிருந்தா தான் கெத்து அப்படிங்கிற சொல்கிற ஒரு மைண்ட் செட்டு. அண்ட் தென் வந்து பைக்குன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. பைக்கில் ரொம்ப ஸ்பீடாக போய் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க பசங்க. லைக் அவ்வளோ ஸ்பீடாக போய் இம்ப்ரெஸ் பண்ணி யாரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க? பொண்ணுங்க யாராவது இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த பொண்ணுங்க கிட்ட வேணால் கேட்டு பாருங்க, எந்த பொண்ணுக்குமே நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போனால் சுத்தமாக பிடிக்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா போய் சாக தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தாட்டில் இருக்கும். லைக் அதனால உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக போய் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண போகிறதால லைஃப் முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் இந்த இதில். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பான், திடீர்னு காலேஜ் போனதும் வந்து படிக்காமல் சுற்றுறது. அண்ட் தென் அவங்களோட ஸ்டாஃப்ஸு லெக்சரர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து
ஒரு எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணுது. அவங்களாம் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறதா இருக்காங்க. அவங்கள வில்லன் மாதிரி ட்ரீட் பண்ண எந்த அவசியம் கிடையாது. அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோங்கிறது கூட தெரியாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கங்கிறதுக்காக ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அதுக்கெல்லாம் வந்து அடிக்ட் ஆகுறது, இல்ல அதெல்லாம் பழக்கப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அண்ட் தென் ஒரு காமன் ஏரியாலலாம் வச்சு ஒரு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசாதீங்க. அது பயங்கர ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு பிஹேவியர். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 4th காமன் மிஸ்டேக், டோன்ட் பிலீவ் எனி ஒன் பிளைண்ட்லி அப்படின்னு சொல்லுவேன். டோன்ட் பிலீவ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் எனிபடி பிளைண்ட்லி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தது தான் அவங்க வந்து கரெக்டுன்னு சொல்ல நினைப்பாங்க. அண்ட் தென் அதை தான் வந்து உங்ககிட்டையும் சொல்லிக் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் ரிலிஜனோ கேஸ்டோ இல்லை வேற எந்த விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. மேபி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும், மேபி இந்த கேஸ்டில் உள்ள பசங்க கிட்ட தான் பேசணும், இந்த கேஸ்டில் உள்ள பசங்க கிட்ட தான் பேசக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. மேபி சொல்லியிருக்கலாம், சொல்லாமலே போயிருக்கலாம். பட் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேளுங்க. அது வந்து உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க. லைக் எந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, வேற எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் அது வை அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கண்டிப்பாக ரேஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா ஃபாலோவே பண்ணக்கூடாது. இந்த விஷயம் வந்து டீனேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த 4th பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் நான் சொல்லுவேன். அண்ட் தென் இப்போ நான் சொன்ன ஒரு 4 காமன் மிஸ்டேக்ஸ் வந்து டீனேஜர்ஸ்க்காக சொன்னது. நீங்கள் டீனேஜர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா மட்டும் இதை ஃபாலோ பண்ணால் போதும். அது உங்கள் லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும் அதை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே, யா, திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே. ஓகே, பாய்.